என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. கட்சியினுடைய நிர்வாண தலைவர் தோழர் தொல் திருமாவளவன் அவர்களும் கூட நேரடியாக வீட்டுக்கு சென்றார். அவரை சந்திக்க இயலாமல் திரும்பினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிலை குறித்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர்கள் பெற்ற பலன் என்ன? திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த சீட்ல இதைத்தான் பிரிச்சு கொடுத்தது. 6 தான் தலித் சமூக மக்களுக்கு. அதிலும் நேயர்களே, இன்றைக்கு நாம பேச போறது விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து சிலர் வெளியேறினார்கள் அல்லது வெளியேற போகிறார்கள் என்ற தகவல்கள் நாளிதழ்களில் வந்திருக்கு. சிலர் என்றால் பனையூர் பாபு என்கின்ற ஒருவர், சிலர் மீது யார் என்றால் ஆலூர் ஷானவாஸ் குறித்தும் பத்திரிகையில் பல செய்திகள் வந்திருக்கிறது. நம்முடைய ஜெம் தொலைக்காட்சியினுடைய கரண்ட் அனலைஸ்ட் ஒரு செய்தி எடுத்து நம்முடைய பார்வையை நாம் அதில் வைப்போம். அதற்கு எங்களுக்கு முழு உரிமையும் இருக்கிறது. எந்த ஒரு செய்தியும் சுயாதீனமாக அலசல் பண்ணுவது, அந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மை குறித்து. பனையூர் பாபு ஊடகத்தினுடைய பிரிவு பொறுப்பாளராக, குறிப்பாக சொல்ல போனால் வெளிச்சம் என்கின்ற ஒரு தொலைக்காட்சி அவர் பொறுப்பாளராக இருந்தார். அது விடுதலை சிறுத்தைகளுடைய செய்தி பிரிவினுடைய ஒரு விவகாரம். அவர் மீது இன்றைக்கு காலை இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்த செய்தியில பல விவகாரங்கள், கட்சி தலைமைக்கு அவர் கட்டுப்படவில்லை, தனித்து செயல்பட்டார். கட்சியினுடைய நிர்வாண தலைவர் தோழர் தொல் திருமாவளவன் அவர்களும் கூட நேரடியாக வீட்டுக்கு சென்றார். அவரை சந்திக்க இயலாமல் திரும்பினார். பலமுறை அவருக்கு தொடர்பு கொள்ள முயன்றும் கூட அவரை தொடர்பு கொள்ள இயலவில்லை. ஆக இப்போது அவர் கட்சியிலிருந்து வெளியேறிவிட்டார். இரண்டாவது சந்தேகத்துக்குரிய நபராக ஊடகங்களின் வாயிலாக அதிகம் விவாதிக்கப்படுவது ஆலூர் ஷானவாஸ். எல்லோருக்கும் அறிந்த ஒரு நல்ல முகம், ஒரு சிறந்த பேச்சாளர், ஒரு நல்ல இளைஞர், அழகாக பேசக்கூடியவர். அவரை பற்றிய முகம். ஆரம்ப காலகட்டத்தில் இவருக்கு அடையாளம் கொடுத்ததே விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சிறுத்தைகள் இவரை வயதுக்கு மேலான ஒரு பதவியில் திருமாவளவன் அவர்கள் அவரை அமர வைத்து மகுடம் சூட்டினார் என்று கூட சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு அவருக்கு 33 வயதாக இருக்கிற போதே, அல்லது 34, 35 வயதிற்குள் அவருடைய தகுதி, அவருடைய பேச்சாற்றல்களை எல்லாம் பார்த்து வியந்து, ஒரு இஸ்லாமிய மதத்திலிருந்து அல்லது ஒரு கொள்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அரசியல் பெரிய எளிய பின்னணி தான் அவர். பெரிய பின்னணி எல்லாம் அல்ல, அரசியல் தான். அப்படி ஒரு மக்களுக்கு நாம் முகமாக இருக்க வேண்டும் என்று அவரை கண்ணியப்படுத்தி ஒரு அபாரமான வெற்றி பெற செய்தார். ஆனால் தற்போது அவருக்கு இந்த ஆண்டு 2026 சீட்டு கொடுக்கப்படவில்லை. மிக முக்கியமாக விடுதலை சிறுத்தைகள் என்பது ஏதோ ஒரு 4 பேரோடு நடத்தக்கூடிய கட்சி அல்ல. ஒரு பத்திரிகையாளனாக எனது பார்வை, அதிலே பல நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் டெலிவிஷனில் பார்த்தால் இவர் மட்டும்தான் என்று எண்ணுவது என்றால் உங்களுடைய அறியாமைதான். இவரை விட களத்திலிருந்து போராடுகிற ஏராளமான தம்பிமார்கள் அந்த கட்சியில் இருக்கிறதாக கட்சி தலைமை சொல்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் மிக பலகாலமாக தியாகங்கள் செய்து அவர்களுக்கும் ஒரு இடத்தை கொடுக்கப்பட வேண்டும் என்று திருமாவளவன் அவர்கள் விரும்புகிறார். அவர் எப்போதும் பதவிக்காக இங்கே வந்து நிற்கவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த முறை SS பாலாஜி அவர்களுக்கும், அவர் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர், இஸ்லாமிய மத சிறுபான்மையினர் என்ற அடிப்படையில் ஒரே ஒரு டிக்கெட் கொடுக்குறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த சீட்ல இதைத்தான் பிரிச்சு கொடுத்தது. 6 தான் தலித் சமூக மக்களுக்கு. அதிலும் கடும் போராளிகளுக்கு, கடுமையான சிரமப்பட்டவர்களுக்கு, வன்னிய அரசு போன்றவர்கள்லாம் அங்கே நின்று இன்றைக்கு ஒரு அமைச்சராக ஆக முடிகிறது. இங்கே ஒரு பத்திரிகையாளனாக எனது பார்வை மிக குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொள்கையிலிருந்து தடம் புரண்டது. சுயநலத்திற்காக, அதாவது சூழலுக்கு ஏற்ப தன்னை அவர்கள்
அடப்டேஷன் என்று சொல்வார்கள், தகவமைப்பு செய்து கொண்டார்கள் என்ற ஒரு கருத்தை இவர்கள் பொதுவெளியிலே வைத்திருப்பதாகவும் மிக முக்கியமான நாளிதழ்கள், மிக முக்கியமான செய்தி ஊடகங்கள் கட்டுரை வெளியிட்டிருந்தது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிலை குறித்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர்கள் பெற்ற பலன் என்ன, அந்த இயக்கத்தினுடைய அடிப்படையினுடைய கோட்பாடு என்ன என்பதை நாம் ஒரு பத்திரிகையாளனாக பார்க்கின்ற போது 90களுக்கு பின்பு ஒரு வலுவான சக்தியாக அவர்கள் உருவானார்கள். இன்றைக்கு கிட்டத்தட்ட 37 ஆண்டுகள் நெருங்கியிருக்கிறது என்றுதான் நாம் அதை சொல்ல வேண்டும். வலிமையாக 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 அந்த இயக்கத்தை கட்டமைத்த திரு தோழர் தொல் திருமாவளவன் அவர்கள் எல்லா கட்சிகளும் போல் அந்த கட்சி இல்லை என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இழிவுக்கும் கேவலப்படுத்துவதற்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் அடிதடி அக்கிரமங்களுக்கும் உயிர் பலிகளுக்கும் காரணமான ஒரு கட்சி அந்த கட்சியினுடைய பொறுப்பாளர்கள். அந்த அளவிற்கு வாழ்க்கையில பெரும் சிரமத்தை சந்தித்தார்கள், மிகுந்த சிரமத்திற்கு உள்ளானார்கள். குடிசைகள் கொளுத்தப்பட்டன, ஆணவ படுகொலைகள் அரங்கேற்றின. திவ்யா இளவரசன் போன்றவர்கள் எல்லாம் ரயில் தண்டவாளத்திலே போடப்பட்டார்கள். எளிய மக்கள், அவர்களுடைய குடிசைகளில் இருப்பது வெறும் பானையும் அன்றாட உழைத்த சில கொஞ்சு போல் உணவுகளும் தான் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சகோதர இயக்கம் இன்றைக்கு ஒரு அரசியல் அடையாளம் பெறுகிறது என்பது உணர்வாலும் உள்ளத்தாலும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், எப்பொழுதும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், மோசமான செல்வமும் மோசமான ஊழல் பெருச்சாளிகளுக்கு மத்தியில் ஒரு விளிம்பு நிலை மக்களுக்கு அதிகாரம் கிடைப்பது என்பதை வரவேற்க வேண்டிய பொறுப்பில் இந்த கட்சி தலைவர்கள், அதிகாரத்தை பெற்றவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நேற்றைக்கு இரவு விடுதலை சிறுத்தைகளுடைய விசிகேவினுடைய குறிப்புகளை பற்றி தனது முகநூலில் ஆலூர் சா நவாஸ் அவர்கள் நீக்கியிருப்பதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது. அதனுடைய உண்மைத்தன்மைகள் அவர் சொல்ல வேண்டும். அது எந்த நோக்கத்திற்காக அவர் நீக்கினார், சமீப காலமாக அவருடைய பதிவில் சிலர் சுயநலத்திற்காக கொள்கை மறந்து சென்று விட்டார்கள் என்றெல்லாம் பதிவுகள் இருக்கிறது. நாம் சில கேள்விகளை சிலரிடத்திலே கேட்க வேண்டியிருக்கிறது. இது ஷானவாஸுக்கு மட்டுமல்ல, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்களும் திராவிட முன்னேற்ற கழகம், பொது சமூகம், இப்படி முக்கோண பரிணாமத்தில் அந்த கேள்வியை எழுப்ப வேண்டியிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் தலித்துகளுக்கு செய்தது என்ன? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 5 ஆண்டு ஆட்சியில் தலித்துகள் பெற்ற நன்மைகள் என்ன? திராவிட முன்னேற்ற கழகம் உண்மையில் பெரியாருடைய அடிச்சுவட்டை பின்பற்றுகிற, பேராசான் அம்பேத்கருடைய அடிச்சுவற்றை பின்பற்றுகிற ஒரு கட்சி தானா? திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலித் சமூகத்தினர், விடுதலை சிறுத்தைகளும் அதனுடைய உறுப்பினர்களும் ஏனைய ஆதிக்க சாதிகளிடத்திலிருந்து அவர்கள் பெற்ற அனுபவங்கள் என்ன? திமுகவினுடைய அமைச்சர்கள் அவர்களை எப்படி நடத்தினார்கள்? இதற்கெல்லாம் விடை தேடுவதுதான் இந்த சுருக்கமான தரவுகள். நான் உங்களை அதிகம் காயப்படுத்தவோ தேவையில்லை, உண்மை மட்டும்தான் நான் பேசுவேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு 5 அமைச்சர்களில் நீங்கள் எடுத்துக்கொண்டால், ஆலந்தூர் பாரதி, அதாவது முரசொலி மாறனுடைய மகன் திரு தயாநிதி மாறன், அதே போன்று பொன்முடி, ராஜகண்ணப்பன், துரைமுருகன், இப்படியெல்லாம் மூத்த அமைச்சர்கள் பலர் தலித் விரோதமான கடும்போக்கான கருத்தை வைத்தார்கள். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். தலித் விரோதமான கருத்தை அவர்கள் வைத்தார்கள். நீங்கள் தலித்து தானே, தலித்துகள் என்று நாங்கள் நிற்க வேண்டுமா? தலித்துகளை போன்று எங்களால் தான் படித்தார்கள், நாங்கள் போட்ட பிச்சை தான். கேவலமாக கேவலமாக கேவலமாக. இது ஒரு கொள்கை வார்ப்புள்ள ஒரு கட்சியில் அமைச்சர்கள் சொல்லக்கூடிய பதிலா? திரு ஆலூர் ஷானவாஸ் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். ஒன்று, இப்படி ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தில் சாதிவாதிகளை வைத்து கொண்டு அரசியல் செய்யும் திமுக எப்படி ஒரு கொள்கைவாதியான கட்சியாக இருக்கும்? பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, குடும்ப சொத்தாக மாற்றியது மட்டுமல்லாமல் திரு கருணாநிதி
அதே போன்று அவருடைய மக்கள் இன்றைக்கு அழகிரி பதவியில் இல்லை, கனிமொழியிலிருந்து பேரன் பேத்தி எல்லோருமே. அதே போன்று துரைமுருகன் அவரது மகன், ஆற்காடு வீராசாமி அவருக்கு பின்பு அவரது மகன், பொன்முடியின் மகன், ராஜ கண்ணப்பன், இவர் நம்முடைய தங்கம் தென்னரசு, தமிழச்சி தங்கபாண்டியன் அவருடைய அப்பா. இப்படி தொடர்ந்து 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 வாரிசு அரசியல், டிஆர்பி ராஜா, டிஆர்பி பாலு, டிஆர் பாலு, இப்படி இன்னும் ஏராளமானவர்கள். அதாவது பெரியசாமி தூத்துக்குடியிலே அவருடைய மகள் கீதா ஜீவன். இது என்ன? இது பண்ணையாருடைய அரங்கமா? இது கொள்கை அரசாங்கமா? ஆரம்பத்தில் தலித்துகள் மக்களை கேவலப்படுத்தியதை சொன்னேன். இது கொள்கை அரசா அல்லது வெறுப்பின் அரசா? இரண்டாவது, இது பண்ணையார்களின் ஆட்சி முறையா? சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், கத்தர், அதே மாதிரி குவைத், இப்படி பண்ணையார் ஆட்சி இந்தியாவிலே இருப்பது போன்று அங்கு மன்னராட்சி முறைக்கு உட்பட்டதா திமுக கழகம்? பேரறிஞர் அண்ணாவுடைய காலத்தில் ராபின்சன் பூங்காவில் நடந்ததை, இது கொள்கை திமுக தானா? நீங்கள் சொல்லுங்கள். இப்போது நாம் கேட்பதுதான், உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வாரிசு அரசியலை பேசிக்கொண்டு குடும்பத்தில் உள்ளவர்கள் மட்டுமல்ல, அதை சமாளிக்க ஏனைய அமைச்சர்களுக்கும் குடும்ப முறை, KN நேரு போன்றவர்கள், இது 2வது முறை. 3வது முறை நான் உங்களிடத்தில் கேட்பது, இவர்கள் அனைவரும் மிகப்பெரிய ஊழல் பெருச்சாளிகள். கோடிக்கணக்கான ரூபாய்க்கு இவர்களின் மீது அமலாக்கத்துறை, லஞ்ச ஒழிப்புத்துறை, டாஸ்மாக் வழக்குத்துறை, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், 13 அமைச்சர்கள் மீது. பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியாரின் கொள்கையை பேசக்கூடிய இவர்கள் உண்மையிலேயே கொள்கை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பு தானா என்ற கேள்விக்கு திரு ஆலூர் ஷானவாஸ் மற்றும் பனையூர் பாபு போன்றவர்கள் நமக்கு பதில் தர வேண்டும். இது 3வது. 4வது, உண்மையிலேயே பெரியார், பேரறிஞர் அண்ணா இதை பின்பற்றினால், நான் என்ன கேட்கிறேன் என்று சொன்னால், இந்த 5 ஆண்டு ஆட்சியிலே உலகத்திலே எங்கும் நடக்காத கொடுமை வேங்கவையில் நடந்ததே. உலகத்திலே எங்குமே கேட்கப்படவில்லை. கண்கள் கண்ணீர் வருகிறது. எளிய சமூகம் கொண்ட எமது உறவுகளை வேங்கை வயலில் மலத்தை கலந்து குடி தண்ணீரில் அந்த குடும்பத்தினரையே குற்றவாளியாக ஆக்கியது உங்கள் ஆட்சி தானே? நாங்குநேரியில் 17 வயது பையன் ஆதிக்க சாதியால் நல்ல மார்க் எடுத்தான் வெட்டப்பட்டானே, அதற்கு எந்த நீதியும் இல்லையே, உங்கள் ஆட்சி தானே? நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள். தாமிரபரணியில் குளித்து வைந்தால் என்பதற்காக அவர்களை பேர் சொல்லி சாதி பேர் அளித்தது உங்கள் ஆட்சி தானே? எத்தனை கொடுமைகள்! நான் சொன்னது கொஞ்சம் 3 தான், இன்னும் நிறைய கொடுமைகள் நடந்திருக்கிறது. இது கொள்கை, பெரியாருடைய கொள்கை, பார்ப்பனியத்தை எதிர்ப்போம் என்று சொல்லக்கூடிய நீங்கள் இந்த சமூகத்திற்கு என்ன செய்தீர்கள்? இது 4வது. 5வது சொல்லப்போனால், தோழர் தொல் திருமாவளவன் அவர்கள் 2017 9 ஆண்டு காலம் பயணித்திருக்கிறார். ஏன்? எதற்காக? அடக்குமுறைகளுக்கு உட்பட்ட எம் சமூகத்திற்கு நீதி வேண்டும், மத்திய சனாதனத்தினுடைய கால்கள் இங்கே ஊண்டிவிடக்கூடாது, மதச்சார்பற்ற ஒரு இயக்கம் வேண்டும் என்றுதான் அவர் சொல்கிறார். அந்த இயக்கத்தினுடைய அடிப்படை தான். பாமகவும் பாஜகவும் எமது இரு கண்கள். மத வெறுப்பாளர்களும் சாதிய வெறுப்பாளர்களும் நாங்கள் ஒருபோதும் சமாதானம் செய்ய மாட்டோம். இத்தனை ஆண்டுகள் வெற்றிக்கு உங்களுக்கு கொடுத்தோமே. அவர் கேட்கிறார், எங்களுக்கு 5 சீட்டு தான் ஒதுக்கிட்டு, கடைசியிலே துயரங்களோடு பயணித்த அவர்களை இழிவுபடுத்தி அசிங்கப்படுத்தி அவர்களுக்கு 8 சீட்டு கொடுத்தீர்கள். ஆனால் அரைவிழுக்காட்டுக்கும் கீழிருக்கும் 0.43% வைத்திருக்கும் அம்மையார் பிரேமலதாவுக்கு 10 இடங்கள், சுதீஷுக்கு அவர்கள் ராஜ்யசபா கேட்ட இடங்களை கொடுத்தீர்கள், 2 பேருக்கும், தாய்க்கும் பிள்ளைக்கெல்லாம். அப்பொழுது இங்கே நாம் உங்களுக்கு கேட்பது, திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் பனையூர் பாபு அவர்களிடத்தில் கேட்பது, இப்பொழுது சொல்லுங்கள், நான் குறித்த இதை ஏதாவது நீங்கள் மறுக்க முடியுமா? தலித் விரோதமான சொல்லாடல்களை நெருப்பு கோலத்தை போல் கட்டிய திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் ஒரு தலித்து தலைமைக்கு அதிகாரம் பெறாமல் அவர்களை அலைக்கழித்தியது, தலித் விரோத நடவடிக்கைகள் நடந்து அதில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல், இப்படி கொஞ்ச நெஞ்சமல்ல, வெளிப்படையாக நாங்கள் போட்ட பிச்சை என்றெல்லாம் பேசினீர்களே, வாரிசு அரசியலே வளம் குளிக்க வைத்தீர்களே, ஊழலில் திளைத்தீர்களே, நீங்கள் அண்ணாவுடைய வாரிசா அல்லது பெரியாருடைய அடிச்சுவட்டை பின்பற்றுகிறவர்களா? பேராசான் அம்பேத்கரின் உண்மை முகமாக நீங்கள் இருக்கிறீர்களா?
நீங்கள் அனைத்தும் போலிதானே? நான் கேட்கிறேன் ஒரு செய்தியாளனாக. பார்ப்பனியம் என்று நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள். பார்ப்பனியம் என்று நீங்கள் சொல்வது பாஜக சொல்வதை போன்றுதான் இருக்கிறது. பாஜக இஸ்லாமியர்களை மட்டும் தங்கள் பொது எதிரிகளாக காட்டுவார்கள். ஆனால் அவர்கள் அனைத்தும் ஹிந்து விரோத சக்திகளாகத்தான் இருப்பார்கள். உத்தரப்பிரதேசத்திலும் சரி, பீகாரிலும் சரி, இந்து விரோத சக்திகளாக யாதவர்களுக்கு எதிராக மற்ற சமூகத்தை ஒன்றிணைப்பார்கள். அது அவர்களுடைய சித்தாந்தம். இங்கே நாம் கேட்பது திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்கள், பாவலன் பனையூர் பாபு அவர்களிடத்துக்கும் நான் வைத்துக் கொள்வது என்னவென்றால், ஒரே ஒரு கேள்விதான். இன்றைக்கு தொல் திருமாவளவன் சொல்கிறார், இந்தியா முழுவதும் தலித் அமைப்புகள், ராமதாஸ் ஆதாவாலே, அதே மாதிரி பஸ்வான், இளம் தலைவராக 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற மாபெரும் தலைவர், அவருடைய மகன் சீராக் பஸ்வான், அதே போல் பீகாரிலே மாஞ்சி, அதே போன்று மௌனியாக்கப்பட்ட கன்சிராமனுடைய கண்ணியத்துக்குரிய சகோதரி நம்முடைய அம்மையார் மாயாவதி, இவர்கள் எல்லாவற்றையும் விட இந்தியாவிலே வளமான, வலிமையான, செழிப்பான, சிறந்த ஒரு தலைவராக ஏன் உங்களுக்கு திருமாவளவன் பெறவில்லை? சனாதனம் அவரை விலை பேசியது. சனாதனம், நீங்கள் கூறீர்களே சனாதனம் பார்ப்பனியம் என்று, அதைத்தான் கேட்கிறேன். இந்த சனாதனமும் இந்த பார்ப்பனியமும் அவருக்கு உயர்ந்த பதவிகள் குறித்து மகுடங்கள் சூட்டி செயற்கையாக மகிழ்விக்க அவருக்கு வாய்ப்பை நல்கியது. பல 100 கோடிகள் கேட்டால் கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் எங்களோடு வாருங்கள் என்றெல்லாம் பேரம் பேசவில்லை நினைக்கிறீர்களா? அத்தனைக்கும் மசியாமல், அத்தனைக்கும் அடங்காமல், ஒரு கொள்கையோடு, எளிய பின்னணி கொண்ட மக்களோடு இன்றைக்கு அதிகாரத்தில் ஒருவர் பதவி பெறுவது, இது கொள்கை மாறுதலா திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்களே? அது கொள்கை மாறுதலா திரு பனையூர் பாபு அவர்களே? நான் உங்களிடத்தில் கேட்பது அடுத்த கேள்வி. முதலமைச்சர், முன்னாள் முதல்வர், இன்னைய தலைவர், திமுக தலைவர், மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொன்னார், எங்களிடத்தில் ஆட்சியில நாங்கள் ஆதரவு கொடுக்க போறோம் என்றுதான் சொன்னார்கள். ஐஎம் யூஎலும் திருமாவளவனும் கடைசியில் அதிகாரத்தில் பங்கு பெற்றார்கள் என்று சொன்னீர்கள். உங்களிடத்திலே இருந்து அவர்கள் மாறுபட்ட ஒரு அணியிலே போய் சேரவில்லை. 108 இடங்கள் வந்தவுடன் திரு விஜய் அவர்கள் கதவுகளை தட்டியது மதச்சார்பற்ற அணிகளைத்தான். அந்த கதவுக்குள் இருந்தவர்கள் யார்? காங்கிரஸாரர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டு தோழர் மோகன், இந்திய கம்யூனிஸ்டினுடைய தோழர் வீரபாண்டியன், திருமா பேராசிரியர் காதர் மீது நீங்கள் தான் எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். அவர் அதிமுகவில் சென்று கேட்கவில்லை. நன்கு தெரிந்து கொள்ளுங்கள். பாரதிய ஜனதாவிடம் கேட்கவில்லை, பாமகவிடம் கேட்கவில்லை. தன்னை ஜோசப் விஜய் என்ற அந்த பெயரோடு எச் ராஜா போன்றவர்களால் கேவலப்படுத்தப்பட்ட அன்று தமிழக முதல்வர் சி ஜோசப் விஜய் என்றுதான் அழைக்கப்படுகிறார். அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் அவர் செல்வதும், 6 அமைச்சர்கள் தலித்துகளாகவும், ஏராளமான தலித்துகள் போட்டியில் நின்றவர்களாகவும், இப்படி முழுக்க சாதித்துவத்துக்கு எதிராகவும், அவர்கள் போட்டோவிலே கூட பேராசான் அம்பேத்கர், தந்தை பெரியார், அஞ்சலை இப்படித்தானே வைத்திருக்கிறார்கள். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். இந்த இயக்கம் எப்படி சனாதனத்தோடு நீங்கள் தொல் திருமாவளவன் கைகோர்த்ததாக சொல்ல முடியும்? திரு பனையூர் பாபு அவர்களே, திரு சகோதரர் ஆலூர் ஷானவாஸ் அவர்களே, நீங்கள் கட்சியில் இருக்கிறீர்களா இல்லையா என்று தெரியவில்லை. உங்களை பற்றி வந்த செய்திகளுக்கு நான் விளக்கம் தர வேண்டும், அவ்வளவுதான். நீங்கள் திரு ஷானவாஸ் அவர்கள் தொடரலாம், அதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கட்சியை விட்டு அவர் இதுவரை வெளியேறவில்லை. ஆனால் அவரை பற்றி வரும் தகவல்கள், அவர் தனது முகநூலில் விடுதலை சிறுத்தைகள் குறித்த குறிப்பை அகற்றியது பல சந்தேகங்களுக்கு வழிவகுக்கிறது. ஒரு காலமும் தொல் திருமாவளவன் அவர்கள் சனாதனத்தோடு கைகொடுக்கவில்லை, சாதிய அடக்குமுறைகளுக்கு உட்படவில்லை, சாதி சங்கங்களோடு கைகோர்க்கவில்லை, சாதிவாதிகளோடு அடையாள பார்க்கப்பட்ட திமுகவை போன்று நிறுத்தப்பட்ட கூட்டணி அல்லது. நல்ல தெரியுங்கள். இன்றைக்குத்தான் பேச முடியும். லஞ்சத்தை முழுமையாக கொடுத்தார்கள். வாக்குக்கு 1000, 2000, 3000, 5000. இன்றைக்கு முதலாக விடுதலை சிறுத்தைகள் கைகுறுத்திட்டு குறை சொல்கிறீர்களே, இன்றைக்கு தாவேகா வாக்குகளுக்கு பணம் கொடுக்காமல், சாதி மத அரசியல் இல்லாமல், இளைஞர்கள் எல்லோரோடும் இணைந்துதான் ஒரு அரசாங்கத்தை மதச்சார்பின்மையாக நிறுத்திருக்கிறார்கள். எந்த கூட்டணியும் இல்லாமல் 34.9%. முன்னாள் முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழக தலைவர், ஏன் நான் உங்களுக்கு அடிமை இல்லை. அவர்கள் திருமாவளவனும் இந்திய கம்யூனிஸ்டுகளும்
பேராசிரியர் பெருந்தகையும் உங்களுக்கு அடிமை இல்லை. போய்விட்டு வருகிறோம். தமிழ்நாட்டுடைய நிலையை அவர்கள் உணர்ந்தார்கள். ஒருவேளை இன்றைக்கு அவர்கள் ஆட்சிக்கு அதிகாரத்திற்கு அனுமதி கொடுக்கவில்லை என்றால் ஆட்சி கவிழும் அபாயம் உண்டு. இதையெல்லாம் அவர்கள் நன்கு உணர்ந்தார்கள். ஒருவேளை அதிமுக உள்ளே வந்தால் மத்திய பிஜேபியினுடைய அதிகாரம் இங்கே கோராச்சும். ஆகவேதான் காங்கிரஸ் முக்த் பாரத் என்பது கொள்கையாக கொண்ட பாஜகவின் அடக்குமுறைகள் இல்லாத ஒளிவுமுறை இல்லாமல் இந்த இயக்கத்தில் சிறுபான்மையினர், ஏராளமான கிறிஸ்தவர்கள், ஏராளமான தலித்துகள் எல்லோருமே வாக்களித்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையோடு அவர் போகிற போது நிச்சயமாக அவர் தொல்கைக்கு தன்னோடு ஒத்திருக்கிற ஒரு கட்சிக்குத்தான் போயிருக்கிறார். நாளைக்கு அவர்கள் கொள்கை முரணாக வருகிற போது அவர் வெளியே வருவதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாங்கள் பதவியை ஒரு பத்திரிகையாளராக அனுபவிக்கவில்லை. நீங்கள் நன்கு அனுபவித்து உலகம் முழுவதும் உங்களை எல்லாம் அடையாளம் காட்டியது விடுதலை சிறுத்தைகள் தான் என்பதை மீண்டும் ஒரு முறை இரக்கத்தோடு நெஞ்சிலே கை வைத்து உணர்ந்து கொள்வதே உங்களுக்கு சாலச் சிறந்தது. இந்த சமூகம் உங்களை மதிக்கும் என்பதே ஒரு பத்திரிகையாளனாக எனது பார்வை. நன்றி. மீண்டும் சந்திப்போம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.